அட என்ன மாமா பொழுது விடிஞ்ச பொத்திக்கிட்டு இருக்கீங்க? குளிரா இருக்கா? பயமா இருக்கு. பயமா? ஆபீஸ்ல எவனாவது கேட்டானா ஊருக்கு போயிட்டேன்னு சொல்லு. நம்பலன்னா செத்து போயிட்டேன்னு சொல்லு. என்ன மாமா அது? அநியாயமா இவ்ளோ பெரிய பொய்யா? நடந்த உண்மையை சொல்ல முடியாது. என்ன உண்மை சொல்லுங்க கேப்போம். கம்பெனி கொடுத்த கார்ல ஆனந்தமா ஆபீஸ் போயிட்டு இருக்கும்போது சடனா ஒரு போன் வந்தது. ஹலோ, மேரேஜ் புரோக்கர் அனுப்பிச்சிருந்த உங்க போட்டோ என் தங்கச்சிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க வந்து ஒரு தடவை பொண்ணை பாருங்க. பிடிச்சிருந்தா மத்தெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். அதுக்கு என்ன, இப்பவே வரேன். பொண்ணுக்காக வருஷக்கணக்கா காஞ்சி போயிருந்தேன். எனக்கு போன்ல அப்படி சொன்னதும் பாலைவனத்துல பிஸ்லரி வாட்டரே கிடைச்ச மாதிரி இருந்தது. லைஃப் டேர்ன் ஆக போகுதுன்னு யூ டர்ன் அடிச்சுக்கிட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு போனேன். டேய் வாயில பீடியா இருந்து துப்பிடுங்க. ஏய் இந்த கத்தியெல்லாம் கீழே போடுங்கடா. லாங்குவேஜ் பாடி லாங்குவேஜ் எல்லாம் மாத்திடுங்க. நாம ரவுடிங்னு வெளியே தெரியக்கூடாது. மாப்பிள்ள சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நாமளும் சாஃப்டா தான் இருக்கணும். புரிஞ்சுதா? புரியுதுண்ணா. ஹேர் ஸ்டைல் பாருடி, ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. பாக்க நம்ம ஆர்யா மாதிரி இல்ல? போட்டோலயும் இவ்ளோ அழகா இருந்தா நேர்ல எப்படி இருப்பாரு? மாப்பிள்ள வருவாருன்னு பார்த்தா மாப்பிள்ள அப்பா வந்திருக்காருண்ணா. வணக்கங்க. தம்பி வரலீங்களா? எந்த தம்பி? சின்ன தம்பி பிரபு, பெரிய தம்பி சத்யராஜ். நான் கேட்டது மாப்பிள்ள தம்பி. அது சூப்பர் ஸ்டார் நடிச்ச படம். நான் சொல்ல வந்து நீங்க புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சு முதல்ல பொண்ணு வர சொல்லுங்க. ரொம்ப சின்ன பொண்ணா இருக்காள், என்ன பண்றது? சரி அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். மாமா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. நீ வேற மாமா மாமான்னு உயிர் வாங்கிட்ட. நீ உட்காருமா. பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்ச தம்பிக்கு பிடிச்ச மாதிரி வந்ததுல இருந்து தம்பி தம்பி புலம்பிட்டு. பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு. என்கிட்ட பர்சனலா ஏதாவது பேசணும்னு ஆசைப்பட்டா தாராளமா பேசலாம். பர்சனலா மாப்பிள்ள கிட்ட பேசலாமே தவிர மாப்பிள்ளையோட அப்பா கிட்ட எப்படி பேசுறது? நீ என்ன பத்தி தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. மாப்பிள்ளையும் நான் தான், கல்யாணமும் எனக்கு தான். அப்ப இந்த போட்டோ அதுவும் என்னோடதான். சிச்சி, இவனு போய் ஆரியான்னு சொல்லிட்டேனே. நாரியா சுத்த தாய. டீனேஜ்ல எடுத்த போட்டோ அனுப்பிச்சிட்டு ஓல்டேஜ்ல பொண்ணு பார்க்க வந்திருக்கியா நீ? ஏதோ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அவ்வளவுதான். இதுக்கு பேரு லேட்டா? காலமே முடிஞ்சு போச்சுடா. என்ன ஆயிடுச்சு இப்ப டெம்பரரி? ஃபார் எக்ஸாம்பிள் ஜானில ஹீரோ யாரு? ரஜினி தான். எந்திரன்ல ரஜினி தான். ஃபேன்ஸ் குறைஞ்சிட்டாங்களா அதிகமாயிட்டாங்களா? அதிகமா இருக்காங்க. அதிகமாயிட்டாங்களா? 25 வருஷத்துக்கு முன்னாடி ஜானிலே அவர் விரும்புனாங்க. 25 வருஷத்துக்கு அப்புறம் எந்திரன்ல விரும்புறாங்கல்ல? ஆமா ரசிக்கிறாங்க. அப்ப போட்டோல பிடிச்சிருந்த உங்களுக்கு ஏன் என்ன நேர்ல பிடிக்கல? ஃபேன்ஸ் வேற, மேரேஜ் வேற. எந்த வித்தியாசமும் இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். விரிசல் விட்டு எடுத்த தாஜ்மஹாலையும் பழைய படமாச்ச எம்ஜிஆர் படத்தையும் பார்க்காம இருக்கமா? என்ன தலைவா? உண்மைதான். இதுவும் அந்த மாதிரிதான். வயசாயிடுச்சு, முடி கொட்டி வழுக்க விழுந்துருச்சேன்னு எவனும் கல்யாணம் பண்ணிக்காம இல்ல. மரியாதையா சொல்ற கேளுங்க. உள்ள போய் தமிழ் தட்டு எடுத்துருவாங்க. என்னடா ஓவர் ஆப்போசிட்? அடிக்கிறதுக்கு அடி எடுத்து வச்சீங்கன்னா அதிக சேதாரம் உங்களுக்கு தான். சிட்டியில கிண்டி பாபுவை பத்தி கேள்விப்பட்டிருக்கிய? ஏன் உனக்கு தெரியுமா? அவனுக்கு நான் போன் பண்ணனா உன் லைன் மொத்தத்தையும் கட் பண்ணிடுவான். மரியாதையா என் பேச்சை கேளு. இந்த மேரேஜ் நடந்தே ஆகணும். அண்ணன் கிண்டி பாப்போட ரைட் ஹேண்ட்ரா. நீ சாஃப்ட்வேர் ஆச்சேன்னு பொருள்லாம் உள்ள போட்டுருக்கோம். அண்ணா இவனை கொலை பண்ணி ஆகணும். ஏய், மேட்ரு தெளிவா புரிஞ்சிருச்சு. இங்க அடிச்சுக்கிட்டா எல்லா பொருளும் உடைஞ்சு போயிடும். அதனால OMC கிரவுண்டுக்கு போயிடும். நான் ஒரு ஆளு, நீங்க 20 பேரு. இன்னும் 20 பேர் விடால சேர்த்துக்க. ஏன் 60 பேர் விடால சேர்த்துக்க. கூட்டத்தை மட்டும் குறைய விட்டுறாத. ஆள் அதிகமான தாண்டா நான் வேகமா ஓடுவேன். அப்படி அவனுங்களை வெறுப்பேத்திட்டு பயத்தோட ஓடி வந்துட்டேன். கோபத்தோட துரத்துறவன் கிட்ட நான் மாட்டல. ஆனா என்னோட போன் நம்பர் மாட்டிக்கிச்சு. கற்கால தமிழ்ல இருந்து கம்ப்யூட்டர் தமிழ் வரைக்கும் இருக்கிற கெட்ட வார்த்தைகளை எனக்கு மெசேஜ் அனுப்புறானுங்க. ரொம்ப டீப்பா போய் என் பாட்டு முப்பாட்டெல்லாம் இழுக்கிறானுங்க. எனக்கு தெரியாம இவ்ளோ எல்லாம் பண்ணிருக்கீங்களா? அது சரி, சின்ன வயசு போட்டோ வந்துட்டு இப்ப பொண்ணு பார்க்க போறீங்களா? தப்பு இல்ல? இதை விட பெரிய தப்பு இன்னொன்னு பண்ணிட்டேன். என்ன? அந்த கிண்டி பாப்போட பேரை யூஸ் பண்ணிட்டேன். இந்த மேட்டர் அவனுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன கண்டிப்பா போட்டு தள்ளிடுவான். உங்க பயம் எல்லாம் கிண்டி பாபு மேல தானே. வாங்க அவன் வீட்டுக்கு போலாம். நெருப்புன்னு தெரிஞ்சா தொடக்கூடாது, ரவுடின்னு தெரிஞ்சா அந்த பக்கமே போக கூடாது. போவேன் உங்களுக்காக. வாங்க போலாம். ஹலோ. ஏய், இங்க போற? பாபு சாரை பார்க்க. அண்ணா செட்டில்மெண்ட்ல இருக்காரு, வெயிட் பண்ணு. ஓகே. நாங்களே பெரிய 430 420 முள்ள மாதிரி பசங்க எங்க எடுத்து ஆக்கிரமிக்கலாம் பாக்குறியா? என் பேரையோ என் ப்ராப்பர்ட்டியோ டச் பண்ணணும்னு நினைச்சா வெட்டி போட்டுருவேன்.
கோயிலுக்கு போனா பக்தியோட இருக்கணும், ரவுடி வீட்டுக்கு வந்தா பயத்தோட இருக்கணும். இங்க வந்து சைட் அடிக்கிற மாப்ள. திரும்பு மாப்ள, திரும்பு. சூப்பரா இருக்கா மாமா, எனக்காகவே பிறந்தவ மாதிரி. ஐயோ, புரிஞ்சுக்கோங்க மாமா, இவளை மட்டும் கரெக்ட் பண்ணிட்டோம்னா செட்டில்மெண்ட்டுக்காக நம்ம இங்க வர தேவையில்ல, அவனுங்க நம்மள தேடி வருவானுங்க. எப்படி இருக்கு ஐடியா? சிக்கத்துக்கிட்ட தப்பிச்சு முதல் வயல விழுந்த மாதிரி இருக்கு. நாம இங்க வந்தது ப்ராப்ளத்தை கிளியர் பண்றதுக்காக, கிரியேட் பண்றதுக்காக இல்ல. எனக்கு இந்த செட்டில்மெண்ட் வேலையே வேண்டாம். பார்க்காத மாப்ள, பயமா இருக்கு. ஏய் அண்ணா கூப்பிடுறார். வேண்டாம் மாப்ள, ஆளுக்கு ஒண்ணு அலைய கத்துக்கிட்டு போறானுங்க. இவனுங்க வம்பே நமக்கு வேண்டாம், வா போலாம். என்ன ஆனாலும் நான் பாத்துக்கிறேன், நீங்க வாங்க மாமா. அண்ணா, நான் அப்ப சொன்னனே, அது இவன் தான், என் தங்கச்சி பொண்ணு பார்க்கணும். பையன் நல்லா தானே இருக்கா, கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியதா? இந்த பையனை சொல்லனா, பின்னாடி ஒருத்தன் ஒளிஞ்சிட்டு இருக்கானே, சோட்டா தலையன், அவனை சொன்னேன். வணக்கண்ணே. வேதியில போறவனே பேரம்பேத்தி எடுக்கிற வயசுல உனக்கு எதுக்குடா கல்யாணம்? அவனுக்கு வயசு மட்டும் அதிகம் இல்லனா, வாய் கொழுப்பு அதிகம் தான். அண்ணனை ஒரு கிரெடிட் கார்டு மாதிரி யூஸ் பண்றானா, அண்ணனுக்கு இவரு ஒரு போன் போட்டாருன்னா நம்மள அண்ணனே வந்து அடிப்பாரானா. என்ன தைரியம்டா உனக்கு? என் புள்ள பேரை சொல்லிக்கிட்டு எங்காலே பயமுறுத்துறியா? அது போட்டு உன் பேர் என்ன? ஜிலேபி. ஜிலேபியா? ஜிலேபின்னு ஒரு பேரா? நான் எங்க கேட்டது இல்லையே. எங்க அப்பா ஒரு ஸ்வீட் ஸ்டால் வச்சிருந்தாருங்க, அதுல ஜிலேபி தான் ஸ்பெஷல். வீட்டுல நான் தான் ஸ்பெஷல், அதனால தான் அந்த பேரை எனக்கு வச்சுட்டாங்க, ஜிலேபி. நல்லா தான் இருக்கு. உன் பேர் என்ன? சரிங்க. சரியா? நீ ஏதாவது கதை வச்சிருக்கியா? ஜஸ்ட் செரி நிக்நேம். ஆஹா, அவன் ஒரு ஸ்வீட் பேரு, நீ ஒரு ஃப்ரூட் பேரை வச்சுக்கிட்டு எல்லாரும் பேரும் யூஸ் பண்றீங்களா? டேய், இவனுங்களை கட்டி போடுங்க. ஹலோ, கொஞ்சம் இருங்க. சென்னையில இருக்கிறவங்களுக்கு கிண்டிபாபு பேரை யூஸ் பண்றதுக்கு உரிமை இல்லையா? பப்ளிக் மத்தியில அவருக்கு கிரேஸ் இருக்கு, மக்கள் மத்தியில அவருக்கு செல்வாக்கு இருக்கு, அதான் யூஸ் பண்ணாரு. தப்பா? என்னடா பிளேட்ட திடீர்னு திருப்பி போடுறியா? நான் கேக்குறதுன்னு நீ சொல்றது என்ன? எனக்கு ஒண்ணும் விளங்கல. உங்களுக்கு புரிய தேவையில்லை, அவருக்கு புரிஞ்சா போதும். சென்னையில தலப்பாக்கட்டு பிரியாணி எவ்வளவு ஃபேமஸோ அதே மாதிரி பாபு சாரோட பேரும் ஃபேமஸ். சின்ன வயசுல எல்கேஜி சீட் வேணுமா, பாபு சார் பேரை யூஸ் பண்ணா கிடைக்கும். பெரியவனானதுக்கு அப்புறம் காலேஜ் சீட் வேணுமா, அப்பவும் பாபு சார் பேரை யூஸ் பண்ணலாம். அவ்வளோ ஏன், சென்னைக்கு செம்பரம்பாக்கம் தண்ணி எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி கிண்டி பாபு சாரோட பேரும் முக்கியம் இல்லையா மாமா? என்னடா ஸ்க்ரூ ஏத்துறியா? பெரியப்பா, என்னப்பா? அவன் பேசட்டும். பேசட்டும். நீ சொல்லு தம்பி. பக்கத்துல இருக்க இவங்களுக்கு தெரியல சார், பப்ளிக் மத்தியில உங்க பவர் என்னன்னு. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் இவங்கள யாருக்காவது கிடைக்குமா? கிடைக்காது. ஆனா எனக்கு கிடைக்கும், ஏன்னா நான் பாபு சார் பேரை யூஸ் பண்ணுவேன். நம்ம பாபு சார் பேரை யூஸ் பண்ணா போலீஸ்கார மாமூல் கேட்க மாட்டாங்க, டிராபிக்ல ஆர்சி புக் கேட்க மாட்டாங்க, பங்க்ல காசு கேட்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட பவர்ஃபுல் பேரை யூஸ் பண்றதுல என்ன தப்பு இருக்கு? நீ என்னடா சொல்ல வர? பஸ்ல கிடைக்கிற 30 ரூபாய் டோக்கன் மாதிரி என் புள்ள பேரை எங்க பார்த்தாலும் யூஸ் பண்ணிட்டு இருப்பியா? பெரியப்பா, என்னப்பா? அப்பப்போ இந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட பேசினாதான் மார்க்கெட்ல நம்ம வேல்யூ என்னன்னு தெரியும். கரெக்டா சொன்னீங்க சார். சார் இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்க கூட ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? மாமா எடுங்க. இது வரைக்கும் பேரை யூஸ் பண்ண, இப்ப போட்டோவை யூஸ் பண்ண போறியா? நீங்க சும்மா இருங்க, கை போடுங்க சார். நடத்து. அண்ணா, காலேஜுக்கு போயிட்டு வரேன். உங்க சிஸ்டரா சார்? ஆமா மாமா, அவங்க கூட ஒரு போட்டோ எடுங்க. கரெக்ட் கூட ஷாக் கொடுக்கறியே, அந்த பொண்ணு கூட என்னடா போட்டோ? சும்மா செல்ல எடுங்க. ஒர்க் பண்ணலடா, ஆஃப் ஆயிடுச்சு. ஆஃப் ஆயிடுச்சு. என்னங்கடா கொழுப்பு ஏறி போச்சா? வயசு பொண்ணு கூட போட்டோ எடுக்கணும்ங்கறீங்க? போட்டோ எடுக்கிறதுனால என்ன? பப்ளிசிட்டி ஆகும், போஸ்டர் ஓட்டுவானுங்க, ஊரெல்லாம் நாரும். நீ பாத்துக்கிட்டு இருக்கும்போது உன் காதுல பாம்பு விடுறானுங்க. நீ காலேஜுக்கு போமா போ. சார், சிஸ்டர் எந்த காலேஜ்? எந்த காலேஜ்? உனக்கு என்ன? நம்ம வந்த வேலையை விட்டுட்டு தமிழ்லாம் பண்ணிட்டு இருக்க. அது இல்ல மாமா, அவங்க எந்த காலேஜ்னு தெரிஞ்சா நாம அந்த பக்கம் போக மாட்டோம். நம்ம பசங்க யாராவது போனாங்கன்னா பாபு சார் சிஸ்டர் படிக்கிற காலேஜ், அந்த பக்கம் போவாதீங்கன்னு. கரெக்டா சார்? கரெக்ட். பிடெக் ஃபைனல் இயர், ஸ்ரேயா இன்ஜினியரிங் காலேஜ். சூப்பர். எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிரு. பின்கோடு, போஸ்டல் அட்ரஸ், ஹைட், வெயிட், ராசி, நட்சத்திரம் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிரு. என்னைக்காவது ஒரு நாள் நல்ல முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வருவானுங்க. என்ன சார் பேசுறீங்க நீங்க? என்ன பேசுறீங்க? பாபு சார பாக்க வந்தனா அவர் தங்கச்சி தள்ளிட்டு போற மாதிரி பேசுறீங்க. என்ன மாமா தமிழ்ல பேசிட்டு இருக்க? நீ எங்க பேசிட்டு இருக்க? பாபு சார் வீட்டுக்கு வந்து பாபு சாரோட தங்கச்சி பத்தி, பாபு சார் தங்கச்சி பத்தி அவர்கிட்ட பேசுறோம். வாய மூடு. சார், யார் என்ன சொன்னாலும் நான் உங்களோட பெரிய ஃபேன் சார், அது உங்களுக்கு புரியுதுல்ல? பேச்ச வச்சு மனுஷங்களையும் அவங்க கண்ணை வச்சு கேரக்டரையும் எடை போட்டு வந்தா. நீங்க கிரேட் சார். நீ எப்ப வேணாலும் என்ன வந்து பார்க்கலாம். தேங்க்யூ சார். ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், எங்க மாமாவை யாரும் மிரட்டி பயமுறுத்த வேணாம்னு சொல்லுவீங்க சார். அவங்கள நான் பாத்துக்கிறேன், நீ போ. தேங்க்யூ சார். சார், நீங்க ரொம்ப நல்லவன் சார்.
என்னாச்சு மாமா? வாய்ஸ் வரல, போயிடுச்சா? வாய்ஸ் என்ன உயிரே போன மாதிரி இருந்துச்சு மாப்ள. அந்த பொண்ணோட போட்டோ எடுக்கணுங்கிற அட்ரஸ் கேக்குற வெட்டி போட்டுவானுங்க அவனுக்கு. என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, நான் லவ் பண்ணுவேன். என் புத்திய செருப்பாலே அடிக்கணும். இங்க திருப்புற அந்த பொண்ணோட காலேஜ் மதோ மது, உன்னை இவ்வளவு நாள் நான் ப்ரப்போஸ் பண்ண, நீ என்ன ரிஜெக்ட் பண்ணிட்ட. இப்போ நீ என்கிட்ட ஐ லவ் யூ சொல்லன்னா நான் மேல இருந்து குதிச்சிடுவேன். சொல்ல போறியா இல்ல குதிக்கட்டுமா? இத பாருமா மது, அவன் யோசிக்கிறதுக்கு டைம் இல்ல. ஐ லவ் யூன்னு சொல்லிடுமா, இல்லனா அவன் கீழே குதிச்சிடுவான். அவன் ஒரு தடவை குதிச்சா டிவி காரங்க 100 தடவை குதிச்ச மாதிரி ரிப்பீட் பண்ணி காலேஜே மூட வச்சிருவாங்கமா. டிவி காரங்க தான் இல்லையே. டிவி கேமரால எதுக்குமா? செல்போன்ஸ் இருக்குல்ல, ஆல்ரெடி ஸ்டூடண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சொல்லிடுமா. நீங்க சும்மா இருங்க சார். கண்டவன மேலே ஏறி நின்னுக்கிட்டு காதல் பண்ணியே தீரணும்னா ஒத்துக்க முடியுமா? டேய், மரியாதையா சொல்றேன், கீழ இறங்கி வாடா. கீழ இறங்குறதுக்கு தான் லவ் பண்ண சொன்னது. ரொம்ப லேட் பண்ணாத, ஐ லவ் யூ சொல்லிடு, இல்லன்னா உன் பேரை சொல்லிட்டு மேல இருந்து குதிச்சிடுவேன். கவனிச்சியா? உன்னை விட அவன் பெரிய கிறுக்கனா போல இருக்கு. என்ன விட கிறுக்க எவனும் கிடையாது. மதோ, குதிச்சிடுவேன், மரியாதையா சொல்லிடு. ஆமா ஓகே சொல்லிடுமா. அவன் குதிச்சிட்டான்னு ஜெயிலுக்கு போகணும், நான் கோர்ட்டுக்கு மது! போகணும். இவன் என்ன அவனை விட மேல போயிட்டான்? மது, நீ அவன்கிட்ட ஐ லவ் யூ சொன்னா நான் இங்க இருந்து குதிச்சிருவேன். இவன் நம்ம காலேஜ் இல்ல சார், யாருன்னு தெரியல. ஏறி நிக்கிறது நம்ம காலேஜ் மேல தான் சார். யாருப்பா தம்பி நீ? இப்ப நான் யாருங்கிறது முக்கியம் கிடையாது, எனக்கு என்ன வேணுங்கிறதா முக்கியம். மது இவனுக்கு ஐ லவ் யூ சொல்லக்கூடாது. ஐ லவ் யூன்னு சொல்ல சொல்லி மிரட்டவன பாத்திருக்கேன், ஆனா இவன் சொல்ல கூடாதுங்கறான். இவன் ஏதோ டிபிக்கலா இருக்கான். இப்ப என்னமா பண்றது? ஒரு தடவை ஒதுக்கிட்டா இன்னொருத்த போய் சேர்ந்துருவான். நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாதமா, நீங்க அவ்வளவு டென்ஷன் பண்ணாம இருங்க. டேய், உங்க ரெண்டு பேர்ல யார் மேல போறது யார் கீழ வரது நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. என்ன பிரதர், டெண்டரை நான் போட்டா கான்ட்ராக்ட நீ எடுத்த மாதிரி நான் அவளுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கல, நீ எதுக்குப்பா நடுவுல? என்னடா ட்ரை பண்றது? ஸ்விட்ச் ஆஃப் பண்ண போனுக்கு ட்ரை பண்ணாலும் ஒண்ணுதான், பண்ணலனாலும் ஒண்ணுதான். நீ ஓவர் ஆக்டிங் நிறுத்திட்டு கீழ இறங்கு. உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்றேன். என்ன உண்மை அது? நீ கீழே இறங்கு, அப்புறம் சொல்றேன். சரி வா. முடிஞ்சு போச்சு. அவனை என்னமோ சொல்லி கவுத்திட்டான். என்ன உண்மை சொல்ல போற? காதலுக்காக யார வேணாலும் மிரட்டலாமே தவிர காதலிக்கிற பொண்ணை மிரட்ட கூடாது. அந்த பொண்ணு ஏன் நீ விலகி போயிடு. என்னது? இதுதான் நீ சொல்ல வந்த உண்மையா? பிரதர், அவங்க அண்ணன் பாபுவை பத்தி உனக்கு தெரியாது. பெரிய மட்ட பார்ட்டி, உன்னால தாங்க முடியாது, புரிஞ்சுக்க. அப்ப நீ எப்படி தாங்குவ? அவனாலதான் என்ன தாங்க முடியாது. ஏன்? நீ முதல்ல போய் நல்லா படி, அதுக்கப்புறம் எல்லாம் உனக்கே புரியும். மாப்ள இல்லையா? எங்கயா போற? அந்த பொண்ணு பாக்க போறோம் மாமா. பொண்ணு பாக்க போறோம். பொண்ணு பாக்க வேற வேலை இல்ல உனக்கு? நானே எங்க இதே வெள்ள முதல்ல இருக்கு பிடிச்சிட்டு இருக்கேன். வாங்க மாமா, அந்த பொண்ணு ஒரு தடவை பார்த்து பேசிட்டு போய். எப்படியோ எங்களை காப்பாத்திட்டீங்க தம்பி, ரொம்ப தேங்க்ஸ். இருக்கட்டும். Thank you so much. என்னங்க இது, இவ்ளோ ரிஸ்க் எடுத்துக்கேன், தேங்க்ஸ் மட்டும் தானா? வேற என்ன எதிர்பார்க்கற? பாபு சார் தங்கச்சி இத சொல்றது பெரிய விஷயம். இருங்க மாமா. என்னங்க, நீங்க எதுவும் தப்பா நினைக்கலனா I think I love you. என்னங்க நீங்க பதில் சொல்லாம போறீங்க? எங்க அண்ணன் பதில் சொல்வான். சுவாமியே சரணமையப்பா. நீ எப்படா டென்ஷன் ஆகாம இருக்க? ஏன் டென்ஷன் ஆகணும்? செத்து போய்டுவோம்டா, செத்து போய்டுவோம். வாங்க போய் சாவலாம். பாபு, டேய் பாபு, பாத்தியா காலையில காதல பாம்பு விட்டுட்டு போனவன் என்ன பண்ணானே? காலேஜோட மாடிக்கு போய் நம்ம மது அவனை லவ் பண்ணலனா கீழே வந்து செத்துறன்னு பயமுறுத்தி இருக்காயா? அப்படி சொல்லல பெரியப்பா. நீ ஒண்ணும் பேசாதம்மா, விஷயம் அதுதானே. இது வரைக்கும் உன்னை கேட்காம உன் பேரை யூஸ் பண்ணா, இப்ப குடும்பத்தையே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை இப்படியே விட்டோம்னா இப்ப லவ் பண்ணுன்னு சொன்னவன் நாளைக்கு குடும்ப நடத்தல வாணுவான். என்னடா வாயில வாழப்பட மாட்ட மாதிரி கம்பன் இருக்க? அனுப்ப போறியா என்ன குடும்பம் நடத்த? சரி, அவனே கேளு. சரி, நடந்ததெல்லாம் கிட்ட சொல்லு. அவங்க கிட்ட கூட சொல்லட்டுமா சார்? தேவையில்லை. ஒருத்தர் லவ் பண்ணலன்னா கீழே விழுந்து செத்து போயிடுவேன் என் தங்கச்சியை மிரட்டி இருக்கா. அப்ப உயிரை பணைய வச்சு சரி காப்பாத்திருக்கா. யார சொல்ற? அவனையா? கிடையாது, தங்கச்சிய. கான்செப்ட் பில்டிங் ஏறி இறங்குனத பத்தி இல்லடா, தங்கச்சிய லவ் பண்ணுன்னு மிரட்டி இருக்கா இவன். ஹலோ, கரண்ட் ஷாக் அடிச்சா காப்பாத்துறதுக்காக கட்டையில அடிப்போம். அத போய் அடிச்சதுன்னு சொன்னா எப்படி? காலேஜ்ல நடந்த டிராமாவே ஐ லவ் யூங்கிற வார்த்தைக்காக தான். பை மிஸ்டேக்கா தான் என் வாயில இருந்தும் ஐ லவ் யூன்னு வந்துருச்சு சார். அதுவும் இல்லாம உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? தப்பு பண்ணுவனா? சரிதானே மாமா? பாபு, இவனை நம்பவே நம்பாத. கண்ணால காதலிச்சு வாயால டபாச்சு நம்ம தலையில முளகா அரைச்சிட்டு இருக்கான் இவன். எங்க நான் உங்ககிட்ட க்ளோஸ் ஆயிடுவோங்கிற ஜலசில இவங்க எல்லாரும் என்ன மாட்டி விட பாக்குறாங்க. அதுக்கு உங்க அழகான தங்கச்சியை கூட யூஸ் பண்ணிக்கிறாங்க சார். என்னடா நீ என்ன? உன்னை பத்தி யார் என்ன சொன்னாலும் நம்ப வேண்டியதுன்னா எனக்கு உண்மையில நம்பிக்கை இருக்கு. தங்கச்சியை காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ். போயிட்டு வா. நீங்க ரொம்ப நல்லவன் சார். மாமா,
புகைச்சி மனுஷன் மயக்கம்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஃபேமிலியே சுருட்டுன்னு இவ மூலியமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏற்கனவே கடுப்புல இருக்க அனாவசியமா வெறுப்பேத்தி பின்னாடி புண்ணாக்கிக்காத. அவனுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் சொல்றேன், அவன் தங்கச்சிக்கு ஒரு ஸ்கிரிப்ட் சொல்றேன். உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல மாப்ள. அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சா போட்டு தள்ளுவானுங்க மாப்ள. ஓ அப்ப தெரியாம பாத்துக்கலாம். ஜிலேபி ஜிலேபி ஜிலேபி. என்ன இங்க வேடிக்கை? போங்க போங்க போங்க, அவங்க சீட்ல போய் உட்காருங்க போங்க. என்னம்மா இவ்வளவு தூரம் வந்திருக்க? கூப்பிட்டியாமா? கத்துன அவன் எங்க? ஓ அவனாமா? நேத்தே அவன் ஃப்ரெண்ட்ஷிப் நான் கட் பண்ணிட்டேனே. நீ அவனை கட் பண்ணதுல எனக்கு தேவையில்ல. அவன் என்கிட்ட வம்புக்கு வரது கட் பண்ண சொல்லு. 10 minutesல அவனே வந்து என்ன லவ் பண்ணலன்னு சொல்லணும். அப்படி சொல்லல ஒன்ன போட்டு தள்ளிடுறேன். என்ன சார் அந்த பொண்ணு இவ்வளவு காலமா திட்டிட்டு போகுது, அது போய் சந்தோஷப்படுறீங்க? சுனாமி வருதேன்னு பயந்துட்டு இருந்தவனுக்கு சைக்ளோனோட போயிடுச்சு, சந்தோஷப்படு போ. அப்பாடா, இந்த பொண்ணு லவ் பண்ணலன்னு தெரிஞ்சிருச்சு. அவனையும் இதுல இருந்து கட்டி விட்டுட்டேன்னா நாம ஒரு வழியா நிம்மதியாயிடலாம். ஏங்க கோல்டு காஃபி சாப்பிடுற நீங்க இந்த மாதிரி ஹாட் டிஷ் எடுக்கிறது தப்பு. ஹலோ, யார் நீங்க? என்ன பேசுறீங்க? டாபிக் உங்ககிட்ட பேசினாலும் டிஸ்கஷன் அவங்கள பத்தி. டாபிக் அவளை பத்தி இருக்கும்போது அவகிட்டயே சொல்லாமே. அவங்கள பார்த்து பேசினா மனசுல காதல் பொங்குதே. சரி, நாம என்ன சொல்ல வந்தா நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? அதான் சொல்ல வந்தேன். ஏங்க ஆட்டோல போறவங்க ஆடி கார்ல போகணும்னு ஆசைப்படுற தப்பா? தப்பில்ல. அதே மாதிரி ஹேண்ட்ஸமா இருக்கிற நானு ஸ்லிம்மா ட்ரிம்மா இருக்கிற இவங்கள லவ் பண்ணணும்னு ஆசைப்படுற தப்பா? இல்லையே. ஜஸ்ட் ஷட் அப். ஓகே ஓகே, எதுவா இருந்தாலும் டைரக்டா என்கிட்ட பேசுங்க. பேக்ரவுண்ட் இருக்குங்கிறதுக்காக என் பேச்சுலர் மாமாவை டார்ச்சர் பண்ணாதீங்க, ரகல பண்ணாதீங்க. இப்போ பேலன்ஸ் இல்லாத கிரெடிட் கார்டை எத்தனை தடவை தேய்ச்சாலும் டிக்ளைன் தான் வருமே தவிர பணம் வராது. எங்க பயந்தாங்குடி மாமா இன்னும் பயமுறுத்தாதீங்க. நான் இதோட டிராப் ஆயிடுறேன். குட் பை. அப்பா வரேன். என் உயிரை காப்பாத்திட்டு இந்த உதவியை மறக்கவே மாட்டேன். ஏன் நின்னுட்ட? அந்த பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு மறுபடியும் என்னடா சொல்றேன். ஏங்க ஹலோ, நீங்களும் கேட்டா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க பாருங்க, காதலர்களையும் தொழிலாளர்களையும் கஷ்டப்படுத்தின எந்த தேசமும் உருப்பிட்டதில்ல. அழகா இருக்கிற நீங்க காதல மதிங்க, மிதிக்காதீங்க. லவ் பண்றவன் லவ் வேண்டான்னு சொல்றானா ஏன் சொல்றான்னு யோசிங்க. அமைதியா உட்காந்து யோசி. வரட்டுமா? டேய், இதுக்கு மேல அந்த பொண்ணை நீ லவ் பண்ண மாட்டேல்ல? அழகான பொண்ணை அவாய்ட் பண்ண முடியுமா மாமா? அட ஏன் நிறுத்திட்டீங்க? வெக்கமா இருக்கு. ஐயோ, நீங்க வெக்கப்பட்டா இன்னும் ஸ்மார்ட்டா இருக்கீங்க. என்ன திடீர்னு இங்க வந்திருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, செரி என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்றான். கஷ்டப்படுறவங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்ப் பண்றான். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க தான் அப்படியே எங்க 2 பேரும் சேர்த்து வைக்கணும். என்ன கொல்லாம விட மாட்டீங்க போல இருக்கு. ப்ளீஸ். உங்களுக்கு நடுவுல நான் வேற எதுக்குமா? நீயே டைரக்டா போய் சொல்லலாமே. ஏற்கனவே அவன் ஒரு டைப், திடீர்னு ரிவர்ஸ் ஆனாலும் ஆயிடுவான். எனக்கு கொஞ்சம் ஈகோ ஜாஸ்தி. அவனே எப்படியாவது வந்து சொல்ல சொல்லுங்களேன். உனக்கு ஈகோ அதிகமா வச்சுக்கிறேன். உனக்கு ஈகோ அதிகம், எனக்கு பயம் அதிகம், அவனுக்கு திமிர் அதிகம். ஒண்ணு பண்ணலாமாமா? இந்த லவ் ஸ்டோரி இதோட முடிச்சுக்கலாமா? ஜிலேபி, என்னம்மா? எனக்கு கோபம் அதிகமா வரும். எதுக்கு முயற்சி பண்ற? சரி, என்ன உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? உங்களுக்காக தானே லவ் பண்ண பொண்ணையே வேண்டாம். மறுபடியும் நீ அந்த பொண்ணை லவ் பண்ணி ஆகணும். என்ன மாமா அது? வேண்டாங்கிறப்ப கட் பண்ணிட்டு வேணுங்கிறப்ப கனெக்ட் பண்ணி இதுனா இன்டர்நெட்டா? என் ஹார்ட் பஞ்சடிக்காத மாப்ள. நீ ஏதோ அனாத குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணியா? அப்போதுல இருந்து நீ தான் அவ ஃபிக்ஸ் ஆயிட்டாலாம். வா வந்து கொஞ்சம் லவ் பண்ண. எங்க லவ் பண்றது? அவங்கள சேவ் பண்ணலனா இவ லவ் பண்ண மாட்டாளா? அந்த மாதிரி பொண்ணு எனக்கு வேணாம் மாமா. என்ன எனக்காகவே லவ் பண்ற பொண்ணு தான் வேணும். என்ன விட்டு ஓர போயிட்டு இருக்க? நீ என்ன மக்கள் திலகம் எம்ஜிஆரா இல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினி? ஆமா. உன் கால்ல விட அவளை லவ் பண்ற. சரி, எனக்கு கொஞ்சம் ஈகோ அதிகம். போய் அவளே இங்க வர சொல்லுங்க. ஈகோ அதிகமா? நாங்க 2 பேரும் பேசிட்டு இருந்த கேட்டியா? இல்லையே. ஏன் இல்ல, இதே டேரக்டா தான் அந்த பொண்ணு சொல்லுச்சு. அது ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம சொல்லிருக்கோம். சரி, நீ போய் லவ் பண்ணு. இது பாருங்க, இதுக்கு மேல என்னால இறங்க முடியாது. போய் அவளையே வர சொல்லுங்க. கொலை பண்ணிடுவேங்கறடா. லூசா விடுங்க. செத்து போய்டுவேன்றடா. இன்னும் லூசா விடுங்க. சீ. என்ன சார் இங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கீங்க? ஏய், இங்க உட்கார்ந்து அழுது கூட பர்மிஷன் வரலையா? மனுஷன நிம்மதியா அழ கூட விட மாட்டீங்களப்பா? சரி, அழுது தொலைங்க. நீ கவிட்டு போ. முடிச்சிடுவா. எங்கவே முடிக்க போட மாட்டான். அண்ணா, அவன் நம்ம சின்னம்மாவை பைக்ல தள்ளிட்டு போறானா? இந்த விஷயத்தை அர்ஜென்ட்டா அண்ணன் கால பண்ணுடா. நம்ம தங்கச்சி மேல எந்த தப்பு இல்லைண்ணா. உர போட்டு போகணும், எந்த நாயா இருந்தாலும் மூஞ்சி நக்கத்தான் செய்யும். ஆய முறை ஊத்தவாய. அவன் நம்ம மூஞ்சிங்கள நக்கலடா, நம்ம பொண்ணு மனசை கெடுத்துட்டான். அவனுக்கு இந்த அளவுக்கு தைரியம் வர காரணமே இவன் தான்.
என்னடா சொன்ன? பேச்ச வச்சு மனுஷனையும் கண்ணை வச்சு கேரக்டரையும் எடை போட்டுருவே நீ. என்னத்தடா போட்டுடுவ? இப்ப உனக்கு வச்சான் பாரு அவன் ஆப்பு. அவ இவனை புகழும் போது கேட்க முடியாம தவிச்சேன். போதும் நிறுத்த சொன்னா பெரியப்பா பெரியப்பான்னு பேஸ் வாய்ஸ்ல பேஸ் வீரப்பா மாதிரி என்ன மிரட்டான். இப்ப என்ன நடந்து பாத்தியா? உன் தங்கச்சி வந்து அண்ணா எங்களை சேர்த்து வைன்னு உங்ககிட்ட கேட்க போறா. அவனை போட்டு தள்ளணும். என்னையே நம்ப வச்சு எனக்கே நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான். அவ வந்து என் தங்கச்சிய லவ் பண்றேன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவனை போட்டு தள்ளணும். அப்படி போறா சிக்கக்குட்டி, தேடுடா அவனை. அண்ணா தூக்கிடலாமாண்ணா? பாய் மூடு. நான் அவன் ஹெல்மெட் போட்டு தெரிஞ்சிட்டு இருக்கான். சைதாப்பேட்டை சிக்னல் கிட்ட இருக்கான். நான் என்ன பண்ணட்டும்? ஹெல்மெட் விபத்துல இருந்து காப்பாத்துமே தவிர நம்ம கிட்ட இருந்து காப்பாத்தாதடா. நீங்க அவனை ஃபாலோ பண்ணுங்க, நாங்க அதோ கிளம்பிட்டு இருக்கோம். எங்கடா அவன்? அவன் ஜெமினி டிரைவர்ல இருந்து இறங்கி லெஃப்ட்ல போயிட்டு இருக்கான். அவனை ஒரே ஏத்திட்டுமா? வேணாம் வேணாம், அவனை நம்ம பாபு அவன் கையால வெட்டி கொள்ளணும். நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சரிங்க. அண்ணா அவன் சட்டசபைக்குள்ள போறானா? நாங்களும் பக்கத்துல தான் இருக்கோம். அண்ணா இங்க வச்சு போட்டு ஏதாவது ரிஸ்க் ஆயிடுமாண்ணா? அங்க வச்சு தாண்டா போட்டு தள்ளணும். அப்பதான்டா ஸ்டேட்டுக்கு நம்ம பவர் தெரியும். அம்மா என்ன தம்பி? இந்த 100 ரூபா வச்சுக்கோங்க. நான் திரும்பி வந்து கேட்கிற வரைக்கும் இந்த பொட்டலம் உங்க சரி தம்பி. அம்மா கொடுங்க. அவன் உள்ள போயிட்டானா? சீக்கிரம் போங்கடா. இந்த மர்டர் எப்படி இருக்கணும்னா, இந்த ஸ்டேட்லயே இதுதான் கொடூரமான மர்டரா இருக்கணும். சார் டிஜிபி சார் மீட்டிங்ல இருக்காரு. இப்போ உள்ள போக முடியாது. அப்படியா? சார் கிட்ட நான் வணக்கம் வச்சேன்னு சொல்லிடு. என் புள்ளைய தெரியல. தெரியும் சார். எங்கடா போய் தொலைஞ்ச அவன்? சீக்கிரம் போடாம. என்னடா இவன் பொசுக்குன்னு டிஜிபியை போட்டு தள்ளிட்டான். அவரை நாம பாக்குறனாலே 10 நாள் வெயிட் பண்ணுமேடா. ஏய், நம்ம பிளான் கேன்சல். அவன் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அவன் பாக்குறதுக்குள்ளே நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடா. திரும்பிட்டானா? பெரியப்பா ஜுரம் வந்துருச்சு பெரியப்பா. எனக்கும் அப்படிதான்டா இருக்கு. போயும் இவன் கிட்ட மாட்டிக்கிட்டமேடா. போயிட்டானா? அத்தனை புல்லட் எனக்கு எப்படி உயிரோட இருப்பான்? ஊத்தவாயா, செத்தவன் இல்லடா, சுட்டவன். ஆனா அவன் எஸ்கேப் ஆயிட்டானா? மூச்சு விட்டுக்கிறேன். என்னடா இவ்வளவு தூரம் வந்திருக்கு அண்ணனுக்கு? தண்ணி வந்தா சாச்சிருப்பானா? இது வைரல் ஃபீவர் கிடையாது. ஏதோ அதிர்ச்சினால வந்த ஃபீவர் இது. பார்க்க கூடாது. ஏதாவது பக்கத்துல இருந்து பார்த்தா எடுத்து பார்த்து தொலைச்சோம். இதுக்கு எந்த மருந்து வேலை செய்யாது. மறந்துடணும். யாரு? என் புள்ளியவா? இல்ல பார்த்தது. சட்டப்பேரவை வளாகத்தில் இன்று டிஜிபி படுகொலை செய்யப்பட்டார். அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் முன்பாகவே அவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் என்றால் இந்த பாதக செயலை செய்தவர்கள் நக்சலைட்டுகளா அல்லது தீவிரவாதிகளா அல்லது வேறு அமைப்பை சார்ந்தவர்களா என்று போலீசார் தீவிர விசாரணை செய்து வருகிறார்கள். பாபு, நம்ம டைம் நல்லா இருக்குடா. நம்ம போன ஸ்பீட்ல ஏன்டா எங்க பொண்ண லவ் பண்ணனும் கேட்டிருந்தா அந்த கண்ணை நம்ம பக்கம் திருப்பி இருப்பான். எந்த கண்ணு? ஏதோ ஒண்ணையா வேலியில போன ஓனான வேட்டிக்குள்ள எடுத்து விட்டுக்கிட்டோம். நீ கிளம்பு. அண்ணா காலையில நீ நல்லா தானே இருந்த. சடனா அப்படி ஃபீவர் வந்தது. எல்லாம் நீ செஞ்ச வேலையால தான். நான் என்ன பண்ணேன்? நீயே நோனோ தெரிஞ்சது. எல்லாம் தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி இருக்கணும். நீ உள்ள போமா.
அண்ணா கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். விஷயம் சொல்றதுக்கு முன்னால அவனுக்கு கொஞ்சம் விஷம் வச்சு கொன்னுடு. அவன் ஏற்கனவே நொந்து நூலா போய் படுத்து கிடக்கான். ஒரு வெங்காயமே வேணா, நீ உள்ள போ. ஐயோ பெரியப்பா, இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கான். அவனை கொலை பண்றதுக்கா? பெரியப்பா. அண்ணா, நான் சின்சியரா ஒரு பையனை லவ் பண்றேன். ரொம்ப நல்ல காரியம் பண்ண. ஏற்கனவே உடம்பு ஜுரத்துல குதிச்சு போய் கிடக்கு. இப்ப இதெல்லாம் தேவையா? பெரியப்பா, நான் லவ் பண்ற பையன் யாருன்னு தெரிஞ்சா அண்ணன் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாரு. அப்படி ஃபீல் ஆனதுனால தான் ஃபீவரே வந்துச்சு. அண்ணா, நான் லவ் பண்ற பையன் உங்க வெறித்தனமான fan. யாரு? சரியா? அவன் மாவீர மாதிரி ரகல பண்ற சிறுத்தை புள்ளி, ஞாபகம் வச்சுக்க. பெரியப்பா, உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே அவரை பிடிக்காது. நீங்க இப்படி பேசிங்கன்னா அண்ணா ரொம்ப வருத்தப்படுவாரு. சி, என்னடா பாபு இதெல்லாம்? இப்படி டார்ச்சர் பண்றா. நீ பேசாம உள்ள போமா. ப்ளீஸ் பெரியப்பா. அண்ணா, உங்களை பாக்குறதுக்காக சரியா இங்க வந்து. என்ன சார், உங்களோட ஸ்ட்ராங் பாடி இப்படி தொங்கி போச்சு? பார்க்க கூடாத பார்த்து அப்செட் ஆகி மிரண்டு போய் இப்படி ஆயிட்டான். என்ன பார்த்தாரு? வருகிறார்கள். இந்த படுகொலைக்கு முதலமைச்சர் கடுமையான கண்டனம். ஏற்கனவே அவர் ஜுரத்துல கஷ்டப்பட்டு இருக்காரு. இதுல கிரைம் நியூஸ் வேறயா? இவரு பார்த்து பயந்தது இந்த மர்டர் இல்லையா? இந்த மாதிரி விஷயங்கள் எங்களுக்கு பிடிக்காது. நாங்க எதையும் பார்க்கல, எங்களுக்கு எதுவும் தெரியாது. அது இல்லாம கண்ட கர்மத்துல நாங்க எதுக்கு பார்க்கணும்? சரி, அதெல்லாம் விடுங்க சார். நானும் உங்க தங்கச்சி மதுவும் லவ் பண்றோம். உங்க தங்கச்சி எது ஆசைப்பட்டு கேட்டாலும் நீங்க வாங்கி கொடுப்பீங்களா? அதே மாதிரி என்னையும் ஏத்துப்பீங்கன்னு தைரியம் சொல்லி கூட்டிட்டு வந்தா உங்களுக்கு எந்த கோவமும் இல்லையே, சம்மதிப்பீங்கல்ல? சம்மதி வர மாட்டாரா? சம்மதிச்சு தானே ஆகணும். சம்மதிச்சு தொலைக்கிறோம். ஐயா பாபு கொஞ்சம் சிரி போகட்டும். அது சிரிப்பு தான். ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க. தேங்க்ஸ்ங்க. தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது எனக்கு தான். ஏன்? ஆக்சுவலா நீங்க லவ் பண்ணதுக்கு காரணம் நான் தான். நான் அவன் தங்கச்சியை பொண்ணு பார்க்க போய், அவர் பேரை யூஸ் பண்ண போய், உன்னை இங்க கூட்டிட்டு வர போய், நீ அந்த பொண்ணு பார்க்க போய், அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ண போய். வாய முறியா ரொம்ப தான் அலப்பற பண்றவன். அதான் நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துருச்சுல. இன்னும் எங்க நிக்கிறீங்க? கிளம்புங்க. சார், நீங்க சம்மதிச்சா மதுவை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் என் ஃபேமிலி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவேன். எல்லாத்தையும் நீயே முடிவு எடுத்துட்டு வந்துட்ட. கூட்டிட்டு போப்பா. நீங்களும் ரொம்ப நல்லவர் சார். ஐயா, நீ கொஞ்சம் போதும். கூட்டிட்டு போறியா? போலாம். ஜிலேபி. என்ன சார் கூப்பிட்டீங்களா? அப்பா சரி, நீ பொண்ணை கூட்டிட்டு போ. நமக்குள்ள நல்ல சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்தோம் ஜிலே மாமாக்கு பெருசா ஒரு விருந்து வச்சு அனுப்பி வைக்கிறேன். ஓகே சார். மாமா என்ஜாய். Thank you. ஏயா, பாபு தங்கச்சி கல்யாணம் தான் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுல்ல? உன் தங்கச்சி விஷயம் என்ன? நீ ஊன்னு ஒரு வாரத்தை சொல்ல முடிச்சிடலாம். என்ன சீரியஸா லுக் விடுற? இப்போ உன் பேக்ரவுண்டை விட என் பேக்ரவுண்ட் பெருசா ஆயிடுச்சு, பலமாயிடுச்சு. தட்டவை இது அண்டா முடியா? சாப்பாடு. இது நீங்க இவ்வளவு போட்டிருக்கீங்க. என்ன குறைஞ்சு போயிடும். தின்னு. இவ்வளவு ஃபுட் யாராலையும் சாப்பிட முடியாது. ஏன் இவராலையும் சாப்பிட முடியாது? என்ன சார் இது? இதுல வந்து பாதி சாப்பாடு எடுக்க சொல்லுங்க சார். ஏய் ஜிலேபி, நான் யாருக்கு சோத்த போட்டாலும் பாசத்தோட போடுறவன். நான் எவ்வளவு போட்டாலும் சாப்பிடணும், எப்படி போட்டாலும் சாப்பிடணும், எதை போட்டாலும் சாப்பிடணும். அத மீறினா ரொம்ப கடுப்பாயிடுவேன், போட்டு தள்ளிடுவேன். இது ஏதோ மர்டர் ஸ்கெட்ச் போல இருக்கு. அவன் அடிச்சு சாவடிப்பா, இவன் சோத்த போட்டு சாவடிக்கிறான். சாப்பிடு. சரிங்க. உடல் மட்டும் இல்ல, நரம்புல கூட சாப்பாடு ஏறி இருக்கு. அந்த அளவுக்கு எப்படியா சாப்பிட்ட? சாப்பிடல சார், திணிச்சிட்டானுங்க. இவ்வளவு எப்படி திணிக்க முடியும்? நடந்தவங்க சொல்லு. கையை அடிங்க சார். மூட்டை அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்களா சார்? கதறாத, காரணத்தை சொல்லு. இப்போ நீ என்ன டாக்டர் லாயரா? கேள்வி மேல கேள்வி கேட்கிற உயிர் போதியா? அதுக்கு இல்லையா. இப்ப அதெல்லாம் தேவையில்லையா? அர்ஜென்ட்டா ஆபரேஷன் பண்ணி ஃபுட்ட வெளியில எடியா. உனக்கு புண்ணியமா போ. ஆபரேஷன் பண்ணி பிள்ளைதான் எடுப்பாங்க, சாப்பாட கூட எடுப்பாங்க.